தமிழக அரசியல்ல இப்போ அதிகமாக பேசப்படும் விஷயம் என்ன அப்படின்னா அது பெண்களுக்கான மாசம் கிடைக்கிற 2500 ரூபாய் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கம் தான். ஏற்கனவே இந்த திட்டத்தில் பல லட்சம் பெண்கள் பயனடைந்து வருவதாக கூறப்படும் நிலையில் இப்போ மேலும் புதிய பயனாளர்களை இந்த திட்டத்தில் இணைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. முதலமைச்சர் விஜய் அவர்கள் விரைவில் இது குறித்து முக்கிய அறிவிப்பை வெளியிடலாம் அப்படின்னும் அடுத்த 3 மாதங்களுக்குள்ள புதிய விண்ணப்பங்கள் பெறப்பட்டு தகுதியான பெண்கள் தேர்வு செய்யப்படலாம் அப்படின்னு கூறப்படுது. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா உள்ளாட்சி தேர்தலுக்கு முன்னாடி இந்த பணிகளை முடிக்க அரசு திட்டமிட்டு உள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் பேசப்பட்டு வருது. இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படாத நிலையிலும் இது உண்மையாக இருந்தால் தமிழகத்தின் மிகப்பெரிய சமூக நல விரிவாக்க நடவடிக்கைகளில் இது அமையக்கூடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. ஆனால் இந்த திட்டத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி பெண்களுக்கு நேரடியாக பணம் வழங்கும் நலத்திட்டங்களில் வரலாற்றை புரிந்து கொள்ள நிச்சயமாக வேண்டுங்க. இந்தியாவில் பல வருஷங்களாக அரசுகள் இலவசங்கள், மானியங்கள், கல்வி உதவித்தொகைகள், சுய உதவிக்குழு கடன்கள், திருமண உதவித்தொகைகள் போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாலும் பெண்களின் கையில் மாதம் நேரடியாக பணம் செலுத்தும் திட்டங்கள் சமீபத்திய ஆண்டுகளில் தான் முக்கியத்துவம் பெற்றிருக்கு. உலகத்தில் பல நாடுகளில் டைரக்ட் பேங்க் டிரான்ஸ்ஃபர், அதாவது டிபிடி என்ற முறை மூலம் அரசு உதவித்தொகைகள் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. இதன் நோக்கம் இடைத்தரகர்கள் தவிர்ப்பது, ஊழலை குறைப்பது, பயனாளிகளுக்கு நேரடியாக நிதி சென்றடைவதை உறுதி செய்வது அப்படிங்கிறது தான். இந்தியாவிலும் கடந்த சில ஆண்டுகளில் டிபிடி முறை பெரிதும் விரிவடைந்திருக்குன்னே சொல்லலாங்க. எரிவாயு மானியம் முதல் விவசாயிகளுக்கான நிதியுதவி வரை பல திட்டங்கள் நேரடியாக வங்கி கணக்கில் செலுத்தப்படுது. பெண்களுக்கான மாதாந்திர உரிமை தொகை திட்டங்களும் இதே அணுகுமுறையில் ஒரே பகுதியாக பார்க்கப்படுது. இப்போ வெளியாக இருக்கும் தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தை மேலும் விரிவுபடுத்த அரசு பரிசீலித்து வருவதாக கூறப்படுது. இதன் பொருள் என்ன? ஏற்கனவே தகுதி கிடைக்காமல் விடுபட்ட பெண்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா? புதிய குடும்பங்கள் சேர்க்கப்படுமா? வருமான வரம்பில் மாற்றம் செய்யப்படுமா? ஆவணங்களில் திருத்தம் செய்ய வாய்ப்பு அதிகமாக வழங்கப்படுமா? திருமண நிலை, குடும்ப அட்டை விவரங்கள், வங்கி கணக்கு இணைப்பு போன்ற காரணங்களால் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மீண்டும் பரிசீலிக்கப்படுமா? அப்படிங்கிற பல கேள்விகள் இப்போ மக்களிடையே எழுந்திருக்கு. இவை அனைத்திற்கும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகே உறுதியான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அரசின் நோக்கம் அதிகமான தகுதியுள்ள பெண்களை திட்டத்தின் கீழே கொண்டு வருவதாக இருந்தால் அது சமூக பாதுகாப்பை, வலிமை அமைப்பை மேலும் விரிவுபடுத்தும் முயற்சியாக பார்க்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படிங்கிறது வெறும் மாதம் ஒரு தொகை பணம் வழக்கம் திட்டமாக பார்க்கப்படக்கூடாதுங்க. இது பல வருஷங்களாக தமிழ்நாட்டில் உருவாகியுள்ள சமூக நல அரசியல் கலாச்சாரத்தின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுது. தமிழ்நாட்டில் பெண்களை மையமாக கொண்ட நலத்திட்டங்கள் புதுசுலாம் கிடையாதுங்க. சுய உதவி குழுக்கள், இலவச எரிவாயு இணைப்புகள், திருமண உதவி திட்டங்கள், மகப்பேறு நலத்திட்டங்கள், பெண்களுக்கான கல்வி ஊக்கத்தொகைகள், இலவச பேருந்து பயணம் போன்ற பல்வேறு திட்டங்கள் வழியாக பெண்களின் பொருளாதார சுயநிலையை உயர்த்த அரசுகள் முயற்சி செய்து வந்திருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு முக்கிய கட்டமாக உருவாயிருக்கு. இந்த திட்டத்தின் அடிப்படை சிந்தனை என்ன அப்படின்னா, வீட்டில் சம்பளம் பெறாமல் குடும்ப பொறுப்புகளை ஏற்றிருக்கும் பெண்களின் உழைப்பிற்கு ஒரு பொருளாதார மதிப்பு இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இந்த மகளிர் உரிமை தொகை திட்டத்துடைய முக்கிய அம்சமாக பார்க்கப்படுது. ஒரு குடும்ப பெண் டெய்லியும் சமையல் செய்வது, குழந்தைகளை கவனிப்பது, முதியோர்களை பராமரிப்பது, குடும்ப நிதியை நிர்வகிப்பது போன்ற பணிகளுக்கு நேரடி சம்பளம் கிடைக்க போது அந்த உழைப்பு குடும்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்ற வாதம் உலகளாவிய அளவிலும் பேசப்பட்டு வருதுங்க. இதே காரணத்தால் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் சமூக பாதுகாப்பு உதவித்தொகைகள் வழங்கப்பட்டு வருது. இப்போ தமிழக அரசு இந்த திட்டத்தை மறுசீரமைக்க முயற்சிக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாகிருக்குங்க. இதன் பின்னணியில் பார்த்தீங்கன்னா 2 முக்கிய கேள்விகள் எழுந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, தகுதியற்றவர்கள் திட்டத்தில் சேர்க்கப்பட்டார்களா அப்படிங்கிற முதல் கேள்வி. 2வது கேள்வி பார்த்தீங்கன்னா, உண்மையில் உதவி தேவைப்படும் பெண்கள் அனைவருக்குமே திட்டத்தில் இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்வி. ஒரு கிராமத்தில் மாத வருமானம் மிக குறைவாக இருக்கும் ஒரு விதவை பெண் இந்த திட்டத்தில் இடம்பெறாமல் இருக்கலாம். அதே நேரத்தில் அனைத்து வசதிகளும் கொண்ட குடும்பத்தில் இருக்கும் ஒருவர் பயனாளியாக இருக்கலாம் அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பல நலத்திட்டங்களிலும் கடந்த காலங்களிலும் எழுந்திருக்கு. அதனால தான் அரசுகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலந்தோறும் தரவுகளை ஆய்வு செய்து பயனாளிகளை மறு ஆய்வு செய்வது உலகம் முழுவதும் நடைமுறையில் இருக்குது.
ஆனால் இதே நேரத்தில் ஒரு நபரை பட்டியலிருந்து நீக்குவது என்பது வெறும் நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்ல, அது அந்த குடும்பத்துடைய மாதாந்திர வருமானத்தில் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் கணவர் டெய்லி லேபராக இருக்கார். அவருடைய மாத வருமானம் நிலையானதல்ல. 2 குழந்தைகள் படிக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா மாதம் கிடைக்கும் உரிமை தொகை மளிகை செலவு, பள்ளி செலவு, இல்லைன்னா மருத்துவ செலவுக்கு உதவியாக இருக்கலாம். ஸோ எனவே தான் தகுதியற்றவர்களை நீக்குவது அவசியம் என்றாலும் உண்மையில் தகுதி உள்ளவர்களை தவறுதலாக வெளியேற்றப்படக்கூடாது என்பது தான் சம அளவு முக்கியமாக பார்க்கப்படுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா தகுதியற்றவர்களை நீக்குவது அவசியம் என்றாலும் உண்மையில் தகுதி உள்ளவர்கள் தவறுதலாக வெளியேற்றப்படக்கூடாது என்பது தான் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது 60 வயசுக்கு உட்பட்ட தகுதியான பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்ற தகவல் பேசப்படுது. இது நடைமுறைக்கு வந்தால் அதன் தாக்கம் மிகப்பெரியதாக இருக்குங்க. ஒரு குடும்பத்தில் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கிடைப்பதற்கும் 2500 ரூபாய் கிடைப்பதற்கும் இடையே பெரிய வித்தியாசம் இருக்குது. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அது 30,000 ஆகும். 5 ஆண்டுகளில் அது 1.5 லட்சமாக ஆகும். இது சிறு தொழில் தொடங்க, குழந்தைகளின் கல்வியை ஆதரிக்க, கடன் சுமையை குறைக்க, இல்லைன்னா குடும்ப நிதி நிலைத்தன்மையை உயர்த்தவும் உதவக்கூடுங்க. ஆனால் இதே நேரத்தில் அரசுக்கு ஏற்படும் நிதி சுமையும் விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமாகவே இருக்கு. ஸோ லட்சக்கணக்கான பெண்களுக்கு மாதம் 2500 ரூபாய் வழங்குவது ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் செலவினத்தை உருவாக்கும் அப்படின்னு பேசப்படுது. ஸோ அதற்கான நிதி ஆதாரம் என்ன, அரசின் வருவாய் நிலை எப்படி இருக்கு, மற்ற நலத்திட்டங்கள் பாதிக்கப்படுமா அப்படிங்கிறது முக்கியமான கேள்வியாக பார்க்கப்படுதுங்க. இதே அரசியல் ரீதியாக பார்த்தா மகளிர் வாக்காளர்கள் தமிழ்நாட்டின் தேர்தல் அரசியலில் மிகப்பெரிய சக்தியாகவே மாறியிருக்காங்க. ஸோ கடந்த பல தேர்தல்களில் பெண்களின் வாக்குப்பதிவு பார்த்தீங்கன்னா ஆண்களை விட அதிகமாக இருந்த நிகழ்வுகளும் இருக்கு. ஸோ எனவே தான் பெண்களை நேரடியாக பாதிக்கும் எந்த திட்டமும் அரசியல் முக்கியத்துவம் பெறுவது இயல்பானதாகவே ஒன்றாக இருக்கு. ஒரு பக்கம் பெண்களின் பொருளாதார அதிகாரம் அளித்தலை ஆதரிப்பவர்கள் இந்த திட்டத்தை சமூக முதலீடாக பார்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில பொருளாதார நிபுணர்கள் நீண்ட கால வளர்ச்சிக்கான வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு மற்றும் உற்பத்தி திறன் மேம்பாட்டுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அப்படின்ட்டு வாதாடுறாங்க. ஸோ உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த 2 அணுகுமுறைகளுக்கும் இடையே சமநிலை தேவைப்படுது. ஒரு பெண்ணுக்கு உதவித்தொகை வழங்குவது மட்டும் போதாதுங்க. அதே நேரத்தில் திறம் மேம்பாடு, தொழில் பயிற்சி, சுய தொழில் ஆதரவு, கல்வி மற்றும் சுகாதார வசதிகளும் இணைந்து சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனவே தான் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் மறுசீரமைப்பு அப்படிங்கிறது வெறும் பெயர் பட்டியல் திருத்தம் மட்டும் இல்லைங்க. தமிழ்நாட்டின் எதிர்கால நலத்திட்ட அரசியல் எந்த திசையில் செல்ல போகிறது என்பதற்கான முக்கிய சோதனையாக பார்க்கப்படுது. ஸோ யார் தொடர போகிறார்கள், யார் நீக்கப்பட போகிறார்கள், தொகை உயருமா, தகுதி விதைகள் என்ன ஆகும் அப்படின்னு தான் இப்போ நாம் மிகவும் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அரசின் நிதிநிலை அதை எவ்வாறு தாங்கும், பெண்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படும் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் வரும் மாதங்களில் கிடைக்கும் பதில்கள் தமிழ்நாட்டில் சமூகம் மற்றும் அரசியல் வரலாற்றில் முக்கிய இடம் பெறக்கூடும் அப்படின்ட்டு பார்க்கப்படுது. ஸோ இறுதியாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வெறும் மாத ஒரு தொகை பணம் வழங்கும் திட்டம் அப்படின்னு மட்டும் பார்க்க முடியாதுங்க. இது தமிழ்நாட்டின் லட்சக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையோடு, அவங்களுடைய சுய மரியாதையோடு, குடும்பத்தின் பொருளாதார பாதுகாப்போடு நேரடியாக இணைந்திருக்கும் ஒரு திட்டம். தகுதியற்றவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கு மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் உண்மையில் உதவி தேவைப்படும் ஒரு பெண் கூட பட்டியலில் இருந்து தவறுதலாக வெளியேறக்கூடாது அப்படிங்கிறது தான் அரசு முக்கியமாக பார்க்கப்படுது. அதுவும் தாவேக அரசு மிகவும் முக்கியமாக பார்க்கப்படுது. ஒரு அரசின் வெற்றி என்பது எத்தனை பேரை நீக்கியது என்பதில் இல்லைங்க, உதவி தேவைப்படும் ஒவ்வொரு குடும்பத்தையும் துல்லியமாக சென்றடைதலில் தான் இருக்குது. ரூபாய் 2500 வழங்கப்படும் என்ற அறிவிப்பு நடைமுறைக்கு வந்தால் அதை பல பெண்களின் வாழ்க்கையில் புதிய நம்பிக்கை உருவாக்கலாம். ஆனால் அந்த நம்பிக்கை அனைவரையும் சமமாக சென்றடைகிறதா என்பது தான் உண்மையான சவால்னே சொல்லலாம். இந்த திட்டத்தின் எதிர்காலம் வெறும் அரசியல் விவாதமாக முடிவடையக்கூடாதுங்க. தமிழ்நாட்டின் பெண்கள் இன்னும் வலிமையாக, இன்னும் தன்னம்பிக்கையுடன், இன்னும் பொருளாதார சுதந்திரத்துடன் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பாக மாற வேண்டும் அப்படின்னு தான் அரசு நோக்கப்படுது. ஸோ இதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வர வேண்டிய விஷயம். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.